சோறு போட்டதே திமுக தான், நீங்களாம் எதுக்கு வாழ்றீங்க, நாசமா போயிடுவீங்கன்ற மாதிரிலாம். கருணாநிதிக்கு என்னங்க தெரியும்? ஆனா குழந்தைகளை தேர்தல் நேரத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது சரியா? விஜய் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? விஜய் எந்த இடத்துலையும் எந்த குழந்தையும் இன்வால்வ் பண்ணலைங்க அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு. அவர் எப்போதுமே குழந்தைங்க அன்பாக தான் பார்த்துருக்காரு. அரசியல் ரீதியாக அவர் எப்பவுமே சொல்ல மிட்டாய் கொடுத்தாரா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா? அது நக்கீரன் கோபால் மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குற விஜய்னா உடனே பாய்வாங்க இவங்கெல்லாம், புல்டாக் மாதிரி. கொடைக்கானல்ல ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு, ரெஸ்ட் எடுக்கவே முடியல அவரால். சைக்கிள் விடுறாரு, அப்புறம் திடீர்னு ஒரு காணொலி போட்டு இரட்டை இலக்கத்தில் பொருளாதாரம் 2வது வருஷமா வந்திருக்கின்றாரு. 10 லட்சம் கோடி வாங்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தானே. திமுகவை தாண்டி நீங்க தாவேகாக்கு ஓட்டு போட்ட எல்லாரையுமே மொத்தமா தற்குறிகள், தருதலைகள் அப்படின்னு. இப்ப ஜேம்ஸ் வசந்தன் கூட அவரோட கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. அவருக்கு என்னவோ விஜய் சான்ஸ் கொடுக்கலையான்னு தெரியல. அவர் இசையமைக்க அவருடைய டேஸ்ல அந்த கடுப்புல இப்ப கலைஞர் டிவியில் போய் வேலை செய்யறாருப்பா. அந்த விசுவாசம் எல்லாம் சேர்ந்துக்கின்னு விஜய் மேல அவதூறு பரப்புறதா இருக்காரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கு. வீட்டில் குழந்தைங்க சொல்லி தான் ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போடுறாங்க. எடுக்கிறது பேரண்ட்ஸ் தான் எடுத்து போடுறாங்க. ஆனால் குழந்தைகளை தேர்தல் நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சரியா? நாளைக்கு ரிசல்ட் மாறும்போது அவங்க அடம் பிடிக்கிறது, அழுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் போகும்னு சொல்லி விஜய் மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? அதாவதுங்க, பரீட்சைக்கு ஃபெயில் ஆனாலே, சீட்டு கிடைக்கல நீட்லனாலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குழந்தைகளை விடுங்க, அடல்ட்டே இப்படி தானே இருக்காங்க. அது அவங்கள நம்ம மன அளவில் தைரியப்படுத்தணும். அதாவது ஒரு விஷயம், எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னும் விஜய் கண்டிப்பாக ஒரு காணொலி போடணும். அதாவது வெற்றி தோல்விகளை பற்றி பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம மன அளவில் தளரக்கூடாது. அதெல்லாம் நம்ம செய்யணுன்ற மாதிரி அவர் போடணும். நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன் இஸ் சப்போர்ட்டர், ஜென்ரல் பப்ளிக்கே போடணும். ஏன்னா தற்கொலை என்பது இப்போ சர்வசாதாரணமாக நடக்குது. எங்கள் வீட்டுக்கார் ஏசி போடலன்னு தற்கொலை பண்ணிக்கின நியூஸ் நேற்று பார்த்தேன். அவன் எதுக்கு ஏசி வாங்கி போடலையே, அவன் பொருளாதார கஷ்டம், இதெல்லாமா ஒரு ரீசன் ஃபார் சூசைடு. அதனால் இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு சர்வசாதாரணமாச்சு. அதனால் விஜய் மாதிரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், பொலிட்டிக்கல் லீடர் சொல்லணும் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஜய் எந்த இடத்துலையும் எந்த குழந்தையும் இன்வால்வ் பண்ணலைங்க அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு. அவர் எப்போதுமே குழந்தைங்க அன்பாக தான் பார்த்துருக்காரு. அரசியல் ரீதியாக அவர் எப்பவுமே சொல்ல. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி இவங்கெல்லாம் மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னா, கடைசி நாள் ஏப்ரல் 21 கேம்பெயின் முடிகிற நேரத்தில் நந்தனத்தில் OMCAல அவர் ஒரு இது போட்டார், பரப்புரை. அது கட்சி நிர்வாகிகள், அதுவும் ஒரு 3000-4000 பேர் தான். அந்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவர் வேரியஸ் பெர்முட்டேஷன் காம்பினேஷன், என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நமக்கு கேன்வாசிங் நடக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் ஒரு விஜி இப்படின்லாம் சொல்லும்போது நம்ம பிள்ளைகள் கூட அடம் பிடிப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட, நம்ம விஜய் அங்கிளுக்கு தான் போடணும், அப்படி விசிலுக்கு தான் போடணும்னு அந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தான் சொன்னாரே தவிர, அதுக்காக அவர் நீங்கள்லாம் அடம்பிடிங்கள் குழந்தைகளேன்னு மிட்டாய் கொடுத்தாரா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா? அது நக்கீரன் கோபால் மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குற ஆட்கள் படிச்சு சொல்றாரு. சரிங்க, அவர் இல்லை அவருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரூல்ஸ் பேன் இருக்கு தெரியுமா? அது அந்த படிச்சிருக்காரா என்னைக்காவது அவருடைய வாழ்க்கையில்? இப்போ கடந்த 20 வருஷமாக தமிழ்நாடு எதனால் பேர் கெட்டு போச்சுன்னா, கேஷ் ஃபார் ஓட், பணம் கொடுக்குற அந்த பழக்கத்தை உண்டாக்குனது திமுக அதிமுக தான். அதுவும் என்ன ஃபார்முலா, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பண்ணாங்களே, அழகிரி பண்ணார, திருமங்கலம் ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலான்றது ரொம்ப நொட்டோரியஸ். எல்லாருக்கும் கம்மல் போட்டு விட்டாங்க பஞ்சாமிர்த டப்பால, அதான் திருமங்கலம். அவர் எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுவார்னா, எங்கள் கேண்டிடேட் 22,500 வாக்குகள் வித்தியாசத்தில் அதே மாதிரி வெற்றி பெறுவாங்க. ஸோ இது ஒரு பேட் ப்ராக்டிஸுங்க, இல்லீகலுங்க. சொல்லப்போனால் அதை செஞ்சால் தேர்தல் நிற்க தகுதி இல்லாத ஆவாங்க. இதை பற்றி பணம் கொடுக்கக்கூடாது, வாக்குக்கு பணம் கொடுப்பது
வாக்கை களவாடுவதுக்கு சமம். ஜனநாயகத்தை பணநாயகத்தால் வெல்வது என்பது தவறு. இது ரூல் இருக்கு. இதை பற்றி இந்த 10 வருஷத்தில் என்னைக்கு பேசியிருப்பாரு? நக்கீரன், கோபால் பேசியிருப்பாரா? அதெல்லாம் பேச மாட்டார். அவர் ஒரு செலக்டிவ் அம்னீசியா. விஜய்னா உடனே பாய்வாங்க இவங்கெல்லாம், புல்டாக் மாதிரி. ஆனால் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் கண்ணை முடிக்குவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவ பேராயர்கள்லாம் வர வச்சு எலெக்ஷனுக்கு முன்னால், நல்ல வேளை இன்னைக்கு காலையில் செந்தில் ஆண்டவனை போய் பார்த்தாரு திருச்செந்தூரில். இதே எலெக்ஷன் முன்னால் பார்த்துருந்தா ஓன்னு வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்துக்கள் ஓட்ட வாங்க பார்க்குறாரு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் சொல்றானுங்க. சோறு போட்டதே வந்து திமுக தான், நீங்களாம் எதுக்கு வாழ்றீங்க, நாசமா போயிடுவீங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாங்களே. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஏங்க எம்ஜிஆர் காலத்தில் எல்காட்லாம் வந்தாச்சுங்க. இது வந்து இந்தியாவில் ஒரு ஃபார் ரீச்சிங் திங்கிங்கில் ராஜீவ் காந்தி தான் வந்து சாம்பிட்ரோடான்னு ஒரு ஆள் இருந்தார். அமெரிக்காவிலேருந்து வந்தார் அவர் இந்தியாவில். இந்திரா காந்தி பீரியட்லேயே வந்துட்டார். ஆனால் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ராஜீவ் காந்தியோட ரொம்ப க்ளோஸ் கொலாபரேஷன் வச்சு எங்கள் டெலிகாமில் கூட பயங்கர ரெவல்யூஷன் பண்ணார். டெலிகாம் கமிஷன் சேர்மனாகவே அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ ஹி வாஸ் எ விசார்ட் இந்த டெக்னாலஜிக்கில். அவரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. கருணாநிதிக்கு என்னங்க தெரியும்? தமிழில் ஏதோ பேசுகிறாரு, தமிழில் எழுதுறாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அவர் தான் ஐடியே கண்டுபிடிச்சாருன்னு கதை விடுறது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடையே கருணாநிதி தான் கொலம்பஸ் மாதிரி அப்படியே கப்பலில் வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார், இப்போது இன்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே இருந்துதான் சில மாற்றங்கள் பண்ணாருங்க. இப்போ இவர் தோங்கினாருன்றது எப்படிங்க? நான் 1947 67 வரைக்கும் தமிழ்நாடு இருந்ததா இல்லையா? எக்ஸிஸ்ட் ஆகிதான் இருந்தது. அப்போ மக்கள் இருந்தாங்க. நாங்கள்லாம் அந்த பீரியடில் படித்தவங்க தான். நாங்கள்லாம் காமராஜர் பார்த்தவங்க, அண்ணாதுரையை பார்த்தவங்க, கருணாநிதியை பார்த்தவங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்தவங்க தான். அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா இது என்ன இந்த 4 வருஷத்தில் இல்லை திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் நடக்கும், அப்புறம் அப்படியே படுத்துக்குமா? உங்களுக்கு சொல்கிறேன், அதிகாரிகள் என்பவர்கள் ஆட்சி என்பது தொடர்ச்சியாக இருக்குங்க. இந்த ஆளுவோர் தான் மாறிட்டு இருப்பாங்க. மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லாம் அவங்க 60 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதனால் இது வந்து உண்மையிலே வந்து எங்களுதுன்னு கிளைம். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தேன், கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு, ரெஸ்ட் எடுக்கவே முடியல அவரால். சைக்கிள் விடுறாரு, அப்புறம் திடீர்னு ஒரு காணொலி போட்டு இரட்டை இலக்கத்தில் பொருளாதாரம் 2வது வருஷமாக வந்திருக்கின்றாரு. சந்தோஷமான விஷயம். ஆனால் இது வந்து இவங்க ஆட்சியில் நடந்ததால வரலைங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சொல்கிறாங்க சார், எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, இப்போ சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. இப்போ தாவேக்காவை திட்டி என்ன ஆக போகுது? அது என்ன சொல்கிறது, டைஹார்டுன்னுவாங்க, ஹேபிட்ஸு டைஹார்டுன்னுவாங்க, பழக்க தோஷம் தாங்க. எது நடந்தாலும் எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சின்றாங்க. சரி, உங்கள் ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களா? இந்தியாவிலேயே முதல் அதை சொல்லிக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று நடந்தால் எங்கள் ஆட்சியில் 10 லட்சம் கோடி வாங்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தானே. அதுவும் 47லேருந்து 21 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான். இந்த இது இருக்கு பாருங்க, 21லேருந்து 26 இந்த 5 வருஷத்தில் 55 வருஷத்தில் வாங்கின கடனை வாங்கியிருக்காங்க. இப்போ இது ஒரு நல்ல திட்டமிடலா? நல்ல பொருளாதார மேலாண்மையா? கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஒரு தொடர்ச்சியான அரசுகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம். தமிழ்நாடு வந்துங்க எப்பவுமே பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் எல்லாத்துலேயுமே முதன்மையான மாநிலங்க. எங்க 9 வருஷம் காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துருக்காரு, உத்தமமான ஆட்சியை கொடுத்துருக்காரு. அணைகள் கட்டப்பட்டன, தொழிற்சாலைகள் கட்டப்பட்டன, மின்சாரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு எல்லா வில்லேஜுக்கும். இதெல்லாம் என்னவோ இவங்க வந்து கலைஞர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே தமிழின தலைவர்ன்றாங்க. என்னங்க தமிழ்னா? திமுகவில் இருக்கிறவங்க தான் தமிழனா? இப்போ திமுகவை தாண்டி இப்போ நீங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட எல்லாரையுமே மொத்தமாக தற்குறிகள், தருதலைகள் அப்படின்னு. இப்போ ஜேம்ஸ் வசந்தன் கூட அவரோட கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஏங்க அது யாரோ ஒருத்தன் எதிர் வீட்டுக்காரன் வாசலில் நிறுத்திருந்தாலும் அவன் அடிச்சிருக்காங்க. இந்த ஆள் ஏற்கனவே ரேப் குற்றம் உள்பட பல வகையில் வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ஆள். அவர் ஒன்றும் நல்ல ஆள் இல்லை. ஆனால் அவருக்கு என்னவோ விஜய் சான்ஸ் கொடுக்கலையா என்னன்னு தெரில. அவர் இசையமைக்க அவருடைய டேஸில் அந்த கடுப்பில் இப்போ கலைஞர் டிவியில் போய் வேலை செய்கிறாருப்பா. அந்த விசுவாசம்
எல்லாம் சேர்ந்துக்கின்னு விஜய் மேலே அவதூறு பரப்புறதா இருக்காரு. இது வந்துங்க எவனோ கல் போட்டால் கூட இப்போ எனக்கு என்னன்னு புரியல. நாளைக்கு எவனாவது ஒருத்தன் வந்துட்டு சன் டிவி ஆஃபீஸில் கல் அடிச்சானா கூட தாவேகா தற்கூரிகள் கல் அடிச்சாங்கன்னு, நீ சம்பளம் கொடுக்கலன்னு உன் ஊழியரே கூட, முன்னாள் ஊழியரை கூட கல் அடிக்கலாம். அதனால் அதாவது எதற்கெடுத்தாலும் விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் அந்த குற்றம் சுமத்துன்ற மனப்பான்மை விஜய் அடுத்த 25-30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்துட்டாரு. அதனால அவரை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தணுமோ அந்த மந்திரி சபை லிஸ்ட்டு கூட அதுதான். அதை கொண்டு ஃப்ளோட் பண்ணி அதில் ஒரு விவாதம். அதாவதுங்க, நான் பார்த்துருக்கேன் தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு சப்ஜெக்டில் நடக்கும். எவன் போட்டானே தெரியாத அநேமதேய கடிதங்கள் மேலே விவாதம். நான் நேற்று கூட சொன்னேன், ஏங்க ஆதவ் அர்ஜுனாவே அதை மறுத்துட்டார், அது நாங்கள் போடல, யாரோ எங்களை கேவலப்படுத்துறதுக்காக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் விவாதம் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் நோக்கம் என்ன? இல்லை சார், நான் அதான் கேட்கணும்னு நினச்சேன். விவாதங்கள் இப்போ நடக்குது இல்லையா, அது டாபிக் மேக்ஸிமம் டிவிக்கே இல்லை ஏடிஎம்கே சார்பாக தான் வருது. நான் உங்கள் விவாதங்கள் நிறையா பார்க்கும்போது நிறைய மோதல்கள் வருது, உங்களுக்கும் நெறியாளருக்கும் மோதல் வருது. ஏங்க இப்போல்லாம் நெறியாளர்கள் என்பவர்கள் நெறிப்படுத்துபவர்கள் தாங்க. இப்போ திமுக ஆதரவு பேச்சாளர் வராங்க, அதிமுக ஆதரவு வராங்க, பாஜக வராங்க, அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர்னு நாங்கள்லாம் போகிறோம். சரி, எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்கிறதுக்கு முதல்ல அலோவ் பண்ணோம். அடுத்தது நெறியாளர் என்பவர் வரம்பு மீறினாங்க, தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் வச்சாங்கன்னா அதை நெறிப்படுத்தணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி தமிழக மீடியாவில் பார்த்தீங்கன்னா நெறியாளர்களே ஒரு பிளேயர் மாதிரி, ரெஃப்ரியே ஒரு பிளேயர் மாதிரி பால் ஆடினா இது எங்கே போய் 11 பேர் தான் ஃபுட்பால் ஒரு டீமுக்கு ஆடணும், 12வது ரெஃப்ரியாக ஆடினார்னா யார்கிட்ட போய் தெய்வமே தவறு செய்தால்? அது மாதிரி தான் எனக்கும் ஒரு கசப்பான அனுபவம் ரீசெண்டாக ஏற்பட்டுச்சு. நெறியாளரே ஒரு சார்பாக நின்றுக்கிட்டு ஒருதலை பட்சமாக அவதூறு பண்ணுறாரு. நீங்கள் கருத்தை சொல்லலாம், நெறியாளர் கூட, நீதிபதி கூட சில நேரங்களில் ஒப்பீனியன் ஃப்ரீயாக பப்ளிக் கோர்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் இட் வில் நாட் பி பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஓரலாக பேசும்போது சொல்லுவாங்க. அது மாதிரி நெறியாளர் தன் கருத்தை சொல்லலாம், பதிவு பண்ணலாம். ஆனால் அவதூறு பண்ணுறாங்க, அபாண்டமாக பேசுகிறாங்க. நாம் அதுக்கு மறுப்பு தெரிவித்தா நம்மளை அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஒத்த கருத்துள்ளவர்களை 10 நிமிஷம் பேசாமல் பேச விட்டுட்டு அவதூறாக பேசுகிறாங்க, பொய்யா பேசுகிறாங்க, அமைதியாக இருக்காங்க. நாம் உண்மையை தகவலை சொல்லி அதை மறுதளித்தோம்னா 3வது நிமிஷமே குறுக்கிடுறாங்க. அப்போது நமக்கெல்லாம் என்ன தோணுதா, இந்த மாதிரி விவாதங்களுக்கு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ எல்லா கருத்துக்களும் வரணும், 1000 பூக்கள் மலரட்டும்னு மாசேதுன்னு சொன்னார். அது போல் பல கருத்துக்களை வைப்போம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்லை, இப்போ தாவேக்கா சைட்லேருந்து கருத்துக்கள்னு பேசினாலே இந்த இது நடக்குதா? ஆமாம்மா, தாவேக்கா. அதனால தான் தாவேக்கா ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கட்சி சார்பாக யாருமே இந்த விவாதங்கள், ஏன்னா இந்த விவாதங்கள் எல்லாம் மையம் என்னன்னா தாவேக்காவை சிறுமைப்படுத்துது. மக்கள் மத்தியில் பொதுவான மக்களுக்கு தாவேக்கா ஒரு அதை ஒன்றும் இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்றும் தெரியாது, தற்கொலை கூட்டம் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறதை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை விஜய் உணர்ந்ததால் தான் 2 விஷயம் தெளிவாக பண்ணார். நோ மீட்டிங் வித் மீடியா பர்சன்ஸ். ஏன்னா விஜயகாந்த் என்னெல்லாம் பண்ணாங்கன்றது அவருக்கு தெரியும், ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதனால் அவர் ரொம்ப தெளிவாக, ஏன் இப்போ மோடி 12 வருஷமாக மீடியாவே சந்திக்காமல் 3 முறை எலெக்ட் ஆனார்ல, உங்களை சந்திச்சாதானா எனக்கு ஏதாவது தோணுன்னு நான் சொல்லிட்டு போகிறேன், உங்களை உதவி தேவையில்லை. ஏன்னா பயாஸ்டு, அத்தனை பேரும் சார்பு நிலையில் பே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு கட்சியினுடைய பே லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புத்திசாலித்தனமாக அவர் மீடியாவையே அவாய்ட் பண்ணிட்டாரு. அதே போல் இந்த தொலைக்காட்சியில் செய்தி தொடர்பாளர் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க அவங்க கட்சியில், அவங்கள இது மாதிரி கார்னர் பண்ணி, பாவம் அவங்களாம் அனுபவம் கம்மி தானேங்க. இப்போ 40-50 வருஷம் அரசியல் இருந்த நம்மளையே இப்படி பண்ணுறாங்களே, அவங்க பாவம் 2 வருஷம் 3 வருஷம் தான் அவங்க அனுபவம். அப்போ இவங்க பத்திரிகையாளர்னு ஒருத்தன் அடிப்பான், இந்த பக்கம் ஊடகவியலாளர்னு ஒருத்தன் அடிப்பான், கட்சிக்காரன் ஒருத்தன் அடிப்பான், அவங்க நிலை குலைந்து போகிறாங்க இல்லையா. அது உடனே ஒரு பப்ளிக்கே அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அது தேவையில்லை, போகாமல் இருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி தான் அவங்க தடை பண்ணிட்டாங்க.
யாருமே வரமாட்டாங்க, நீங்க பாத்துங்க. இல்ல அதையுமே ஒரு விமர்சனமா சொல்றாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க தாவேக்கால. ஆமா, வரமாட்டாங்க. நீங்க வந்து இப்ப என்னை போன்ற ஒரு அரசியல் விமர்சகருக்கே நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒருதலைபட்சமா தலையிடுறீங்க, பொய்யான விஷயங்களை பரப்புறீங்க. உங்க பிரபகண்டாக்கு நாங்க பயன்படுத்து. இப்ப கருத்துக்களை சொல்லாங்க, முடிவு சொல்ல வேண்டியது மக்கள் தானே. நீங்களே அஜெண்டா எழுதி வச்சுட்டு எதை விவாதிக்கணும் எதை விவாதிக்க. இப்போ பாருங்க, நக்கீரன் கோபால் சில்ட்ரனை பயன்படுத்தக்கூடாது ரூல்லாம் கோட் பண்ணுறாருல. இந்த 10 வருஷத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, கேஷ் ஃபார் ஓட்ஸ், இதை பற்றி ரூலில் ஏதாவது கோட் பண்ணியிருப்பாரா? ஏன்னா இதை செய்கிறது திமுக. ஜாதியை பயன்படுத்துறது, இது மதங்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் அவங்க செய்ய போகிறாங்களா? அதெல்லாம் தப்புன்னு. ஒரு அரசாங்கம் முருகன் விழாவை நடத்தக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது. ஏன்னா இது செக்குலர் கவர்மெண்ட். செக்குலர் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது, பொதுவாக தான் இருக்கு, பொதுவாக இருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து இந்து மாநாடு நடத்துகிறோம், ஆர்எஸ்எஸ் நடத்தினா நீங்களும் நடத்துகிறீங்க. அப்போ யூ ஆர் நெய்தர் செக்குலர் நார் சோசியல் ஜஸ்டிஸ். உங்களுடைய கட்சியிலே ராஜாவை வந்து என்ன பண்ணீங்க நீங்கள்? ராஜாவை வந்து பெரம்பலூர் வந்து எஸ்சியாக இருந்த வரைக்கும் அவர் கண்டெஸ்ட் பண்ணார், எம்பி ஆனார். அவர் வந்து ஜெனரல் தொகுதி அது மாறினவுன்னு அவர் அங்கேயெல்லாம் வச்சுருக்கணும். ஜெயலலிதா பண்ணாங்க இல்லை, திருச்சியில் ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியாக லோக்சபாவில் தலித் செடில்மலைன்ற ஒரு ஆளை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்கள. ஏன் உங்களுக்கு அந்த சமூக நீதி உணர்வு இல்லை? நீங்கள் நேராக நீலகிரிக்கு மலை ஏற்றுனீங்க அவரை. இன்றைக்கும் மலை அவர் சொந்த ஊரில் இல்லையா? ஏன் அவரை நிற்க வச்சு? ஏன் ராஜா நாடறிந்த தலைவர் இல்லையா? உங்கள் துணை பொதுச் செயலாளர் இல்லையா? அப்போ உங்கள் சமூக நீதி, உங்களுடைய இந்த செக்குலரிஸ் எல்லாம் கேலிக்குரியவை. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.